தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படிங்க இருக்க போகுது பாத்தீங்கன்னா, நிறைய பார்த்துட்டீங்க. வாழ்க்கையில எதையெல்லாம் சந்திக்க கூடாதோ அதையெல்லாம் சந்தித்து வந்த ராசின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி. இப்போ எப்போதுமே என்ன ஆகுன்னா, அடிப்படைதாங்க வாழ்க்கையே என்னாலும் புரியும். மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும், வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும், உறவுகளை தெரிந்து கொள்ள முடியும். பொதுவா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு பெரிய சக்தி ஒண்ணு இருக்கு. மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. எப்படிங்க? இதை செய்யலாம், இதை செய்யலாம். ஏன்னா ராசிநாதன் குரு பகவான் ஞானக்காரகன். இதுதான் நடக்கும், இந்த இடத்துல உங்களை புரிஞ்சிக்க முடியும். மற்றவர்களுக்கு எளிதாக வழிகாட்டிட்டு போயிடுவீங்க. ஊருக்கெல்லாம் பலன் சொல்கின்றவர் நீங்க. உங்களுக்கென்று வருகின்ற போதுதான் சில சோதனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஏன் இது சொல்றேன்னா, தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனி காலகட்டம், இப்போ 4ஆம் இடத்துல சனி, ஒவ்வொரு கிரகம் பாத்தீங்கன்னா சஞ்சரிக்கின்ற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்ற இடங்களாக இருந்து கொண்டிருந்த நிலையில், இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்த காலம் உங்களுக்கு சுமாரான காலகட்டமாக இருந்தது. தொடர்ந்து ராகு பகவானும் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சமாளிப்புகள் என்பது உங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன வந்தாலும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை இப்பொழுது தனுசு ராசினரான உங்களுக்கு இருக்கு. அதற்கு காரணம் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். சரி, அது ஒரு பக்கம். இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்க ராசிக்குள்ள சந்திரன், உங்களுக்கு அஷ்டமாதிபதி உங்க ராசிக்குள்ள. பொதுவாக ஒரு தகவல் சொல்லணும்னா, ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது மனம் குழப்பம் அடையும், செயல்களில் தெளிவு இல்லாமல் இருக்கும், குழப்பம் இருக்கும் சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் திட்டமிட்டு செயல்படுவது என்பது நமக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மணி நேரம் இந்த வேலை, இந்த மணி நேரம் இந்த வேலை, இந்த மணி நேரம் இந்த வேலை, முன்னாடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சந்திரன் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. திடீர்னு வேற ஒரு வேலையை போயிடுவீங்க, இருந்த வேலையும் நிற்கும். அந்த 2 நாட்களும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா சுபிட்சமான நிலை இருக்குங்க. கையில பணப்பழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும், குடும்பத்தினரும் உங்களை புரிந்து கொள்வார். அதன் பிறகு வியாழக்கிழமை மதியம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். கையில பணப்பழக்கம் இருக்கும், எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க, அப்பா இந்த வேலையை எடுத்தோம், முடிச்சிட்டோம், நிம்மதியா இருக்கும், அப்படி ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. அப்ப சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் பெருமளவில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. முதல் 2 நாட்கள் மட்டும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். என்ன காரணம்னா, புதன் 9ஆம் இடம் சஞ்சரிக்கிறார். அப்போ இயல்பாக மறதி வரும் உங்களுக்கு. இந்த மறதிக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு பிளானா இருங்க, திட்டம் போட்டுக்குங்க. இந்த நேரம், இந்த நாள், இந்த வேலை. சரி, கூடுதலா ஒரு வேலை வருதா, அதை கூட பிளான் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நேரமும் நமக்கு பொண்ணானதுங்க, சரியா பயன்படுத்திக்கணும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி கையில தங்க மாட்டேங்குதுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஓடிக்கிட்டு இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாமே செய்துதான் இருக்கோம், கையில காசு நிற்கவே மாட்டேங்குது, கை பாஸ் போயிட்டே இருக்கு. அதற்கு காரணம் 10ஆம் இடத்து சுக்கிரன். விரைவில் சுக்கிரன் இடம் மாறுவார். புரியுங்களா? இந்த நிலை என்பது மாற ஆரம்பிக்கும். இது நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மறதி இருக்கும், செலவு இருக்கும், கவனக்குறைவு இருக்கும். ஆனா கடந்த மாதத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். எப்படின்னா, 8ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் 9ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் பாத்தீங்கன்னா ஒரு யோகம். அப்போ இந்த ஆடி மாதம் பிறந்த காலம் இருப்பாங்க, ஆவணி மாத காலகட்டம், இதுவே உங்களுக்கு யோகமான காலகட்டம் தானுங்க. இந்த ஆவணி மாத காலகட்டமே உங்களுக்கு யோகமான காலகட்டம். 9ஆம் இடத்துல சூரியன், விஐபிகளுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி பாருங்க, இதை முடிச்சு கொடுங்க, அப்படி விஐபிகள் உங்களை பேசக்கூடிய அளவிற்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. அப்போ கவனக்குறைவுகள் ஏற்பட்டாலும், செலவுகள் அதிகரித்தாலும், ஒரு பக்கம் ஆதாயமும் இருக்கிறது. ராகு 3ஆம் இடத்துல, எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களை வேகப்படுத்தி கொண்டே இருப்பார். ராசி செவ்வாய் பார்க்கிறார், உங்களை வேகப்படுத்தி கொண்டே இருப்பார். செய்யுங்க 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 செய்யுங்க, சம்பாதிங்க, ஓடுங்க, ஓட வைத்துக் கொண்டே இருப்பார், உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார். அப்போ ஒரு பக்கம் கிரகங்கள் உங்களுக்கு உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்க, மறுபக்கம் பாத்தீங்கன்னா கவனக்குறைவும் செலவுகளும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் எல்லாவற்றையும் உங்களால் சமாளிக்க முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.